இன்னைக்கு நாம சித்தர்களோட ஒரு ஆச்சரியமான உலகத்துக்குள்ள போக போறோம். அவங்க ரொம்ப ரகசியமா வச்சிருந்த வாசி யோகம் பத்தி, அதாவது சாகா கலை பத்தி நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு ஆழமா பார்க்க போறோம். மரணமில்லா வாழ்வு, அப்புறம் இந்த அற்புத சித்திகள், இதெல்லாம் பத்தி சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய ஆச்சரியம் காத்திருக்கு. நிச்சயமாங்க. இந்த வாசி யோகம்ங்கிறது சும்மா ஒரு மூச்சு பயிற்சி மட்டும் இல்ல. இது உடம்பு, உயிர், மனசு இது மூணையும் ஒன்னு சேர்த்து நம்ம மனித ஆற்றலோட உச்சத்துக்கே போக உதவுற ஒரு நுட்பமான வழின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதுல இருக்கிற சில நுணுக்கங்களையும் அதோட அடிப்படை தத்துவங்களையும் நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசலாம். சரி, அப்போ முதல்ல இந்த வாசி யோகம்னா என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சில குறிப்புகள்ல அஷ்டாங்க யோகம், குண்டலினி யோகம், ராஜயோகம்னு கூட சொல்றாங்களே. ஆமா, நல்ல கேள்வி. சில சமயம் சித்தர்கள் இந்த மற்ற யோக பாதைகளோட சாரமா இல்ல அதோட ஒரு உச்ச நிலையா கூட வாசி யோகத்தை பாக்குறாங்க. ஆனா முக்கியமா அதோட மையம் என்னன்னா, நம்ம சுவாச காத்து, அதாவது வாசிய ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர்றது. அப்படி செஞ்சா உடம்பு மனசோட செயல்பாடுகளையே மாத்த முடியும்னு அவங்க நம்பினாங்க. ஓ, அப்போ நாம சும்மா சுவாசிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? குறிப்புகள்ல பார்த்தா இந்த 12 அங்குலம் வெளியே போற மூச்சை குறைக்கிறதால கிடைக்கிற நன்மைகள் பத்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா ஆமா, அந்த பகுதி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு அங்குலம் மூச்சு வெளியே போறது குறைய குறைய உலக ஆசை குறையிறது, அப்புறம் ஞானம் வர்றது, முக்காலம் தெரியறது, உடல் காய சித்தி அடையிறது, அஷ்டமா சித்திகள்னு சொல்ற அந்த சக்திகள் கிடைக்கிறது, கடைசியா மரணமில்லா நிலை வரைக்கும் போக முடியும்னு அந்த தகவல்கள் சொல்லுது. இது வெறும் மூச்சு பயிற்சி இல்ல, ஒரு பெரிய உருமாற்றத்துக்கான வழி. இந்த சித்திகள்னு சொல்லும்போது கூட காய சித்தி, அதாவது அழியாத உடல், வேத சித்தி ரசவாதம் மாதிரி, யோக சித்தி இறைநிலையோட இணைறது, ஞான சித்தி மெய்யறிவு, இது எல்லாத்துக்குமே இந்த வாசி யோகம் தான் அடிப்படைன்னு சொல்லப்பட்டிருக்கே. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. ஆமாங்க, இதோட மைய பயிற்சி பிராணாயாமம் தான். அகத்தியர் மாதிரி சித்தர்களோட குறிப்புகள்ல பார்த்தா மூச்சை உள்ளே இழுக்கிறது பூரகம், உள்ளே நிறுத்துறது கும்பகம், வெளியே விடுறது ரேஷகம். இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால அளவு, அதாவது மாத்திர கணக்கு சொல்றாங்க. உதாரணத்துக்கு 32, 64, 16ன்னு ஒரு விகிதம். ஆனா ஒரு நிமிஷம், எல்லாராலையும் எடுத்த உடனே இந்த 32, 64, 16 விகிதத்தை பண்ண முடியுமா? குறிப்புகளே சொல்ற மாதிரி நம்மால சிரமம் இல்லாம எவ்வளவு முடியுதோ அதுல ஆரம்பிச்சு மெதுவா அதிகரிக்கணும் தானே முக்கியம். கரெக்ட், ஆமா. அவசரப்பட்டு ஹடயோகம் மாதிரி பண்ணா தலைவலி மனக்குழப்பம் வரும்னு அகத்தியரே சொன்னதா கூட இருக்கு. மிகச் சரியா கவனிச்சிங்க. அவசரம் கூடாது. இதுலதான் அடுத்த ஆச்சரியமான விஷயம் வருது. அதுதான் கலை கணக்கு, ஆற்றல் சமநிலை பத்தினது. பொதுவா நம்ம இடது நாசி வழியா போற சுவாசம், அதாவது சந்திரகலை, அதுக்கு 16 கலை சக்தினோ, வலது நாசி வழியா போறது சூரியகலை, அதுக்கு 12 கலை சக்தினோ சித்தர்கள் கணக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 கலை சக்தி வித்தியாசம் இருக்கு பாருங்க. இதனால பிரபஞ்ச சக்தியை நாம முழுசா வாங்கிக்க முடியலன்னு அவங்க கருத்து. ஓ, அப்படியா? இது ஒரு புது தகவலா இருக்கே. அப்போ வாசி யோகம் எப்படி இந்த சமநிலையை கொண்டு வருது? வாசியோகம் செய்யும்போது அந்த வித்தியாசம் இருக்கே, அந்த 4 கலை சக்தி அது ஈடு செய்யற தாரை கலைங்கிற ஒரு சக்தி உருவாகுதான். அதனால 2 நாசிலையும் சக்தி சமமாகி 12 + 4 = 16. பிரபஞ்ச சக்தியை நம்ம முழுமையா 16 + 16 = 32 கலை உள்வாங்க முடியுது. இந்த முழு ஆற்றல் உடம்புக்கு தேவையான இன்னும் 64 கலை சக்தியை உற்பத்தி செய்ய மொத்தம் 96 கலைகளோட உடல் ஒரு அழியா நிலையை நோக்கி போகும்னு அந்த கணக்கு சொல்லுது. அப்போ நம்ம சாதாரண சுவாசம் ஒரு ஆற்றல் குறைபாடுல தான் நம்மள வச்சிருக்குன்னு சித்தர்கள் நினைக்கிறாங்க போல. ஆமா, அப்படிதான் அவங்க பார்வை இருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப ஆழமான பார்வை. சரி, அப்போ வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் போதுமா, இல்ல வேற ஏதாவது தயாரிப்பு தேவையா? கண்டிப்பா தேவை. உடல் மன தூய்மை ரொம்ப முக்கியம். இயமம் நியமம்னு சொல்ற ஒழுக்க விதிகள், அதாவது கொல்லாமை பொய்யாமை மாதிரி செய்யக்கூடாததும், தவம் சந்தோஷம் தானம் மாதிரி செய்ய வேண்டியதும், இதெல்லாம் அடிப்படை. அப்புறம் உடம்ப தயார்படுத்த கடுக்காய் கரிசாலை மாதிரி சில கற்ப மூலிகைகள் பத்தியும், வளலை வாங்கல் மாதிரி சில சுத்திகரிப்பு முறைகள் பத்தியும் குறிப்பு இருக்கு. மனசை ஒருநிலைப்படுத்த திராடகம் மாதிரியான பயிற்சிகளும் சொல்லியிருக்காங்க. சரி, இதை யார் செய்யலாங்கிறதுல சில குழப்பங்கள் இருக்குமே. அதாவது துறவிகள் மட்டும்தான் செய்யணுமா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அடிப்படை வாசி யோகத்தை ஒரு நல்ல வழிகாட்டுதலோட யார் வேணும்னாலும் செய்யலாம். இல்லறத்துல இருக்கிறவங்க கூட செய்யலாம். வசிஷ்டர் மாதிரி நிறைய சித்தர்கள் குடும்பத்தோட இருந்தே இதை செஞ்சதா காகபுசுண்டர் பாடல்கள்ல இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, இதுக்காக காடு மலைக்கு போக தேவையில்ல, வீட்டிலேயே செய்யலாம். அப்புறம் இது செல்வத்தை அழிச்சிடும்னு ஒரு பயம் இருக்கு. அப்படியும் இல்ல, நேர்மையான வழியில வளம் பெற இது உதவும்னு கூட சொல்லியிருக்காங்க. சரி, கடைசியா ஒரு கேள்வி. இந்த ஆற்றல் சமநிலை, இந்த பயிற்சிகள்லாம் கடைசியில எதுக்கு இட்டு செல்லுது? குண்டலினின்னு சொல்வாங்களே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டா? சுருக்கமா சொல்றேன். இந்த சமன்படுத்தப்பட்ட ஆற்றல் தான் நம்ம உடம்புல இருக்கிற ஆதார சக்கரங்கள் வழியா குண்டலினி சக்தியை மேல எழுப்பி உச்சநிலையான சகசிராரத்துல ஒளியா இறைவனை காண வழிவகுக்கும்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதுதான் அந்த பாதையோட கடைசி இலக்குன்னு கருதப்படுது. ஆஹா, மொத்தத்துல வாசியோகம்ங்கிறது சித்தர்கள் வகுத்த ஒரு முழுமையான ஆழமான ஒரு பாதை. சுவாசத்தை சரிப்படுத்தி உடல் மனசை தூய்மைப்படுத்தி ஆற்றலை சமநிலை செஞ்சு சாதாரண ஆற்றல்கள்ல இருந்து மரணமில்லா பெருவாழ்வு வரைக்கும் அடைய முடியும்னு நம்ம தமிழ் மரபு சொல்லுது. இது நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சக்தியை தட்டி எழுப்புற ஒரு விஞ்ஞான மாதிரி தெரியுது. ஆமாங்க, அதோட சாராம்சம் அதுதான். நமக்குள் ஒளிஞ்சிருக்கிற ஆற்றலை உணர்ந்து அதை முழுமையா பயன்படுத்துறது. சரி, இந்த அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை.
இந்த சித்தர்களோட குறிப்புகள் சொல்ற மாதிரி நமக்குள்ள இருக்கிற இறைவனை ஒளி வடிவமா பாக்குற சாத்தியம் உண்மையிலேயே இருக்குமானா இந்த மாதிரி பண்டைய நுட்பங்களை நாம ஆழமா ஆராயறது உங்களோட சொந்த உள்ளார்ந்த திறன்களை பத்தி என்ன புது விஷயங்களை உங்களுக்கு உணர்த்தக்கூடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.